நிகழ்ச்சி துவங்க இருக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. قال رسول الله صلى الله عليه وسلم: الخلق كلهم عيال الله فأحب خلقه إليه أنفعهم لعياله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அகிலங்களின் ரட்சகனான அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் அகிலத்திற்கு ரஹ்மத்தாக வந்துதித்த உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள் நல்லவர்கள் மீதும், நம்மை பெற்றெடுத்த ஆளாக்கிய நம் பெற்றோர்கள் மீதும், அறிவு முதம் ஊட்டிய உஸ்தாத்மார்கள் மீதும், இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று உண்டாவதாக. எனது செய்தவனாக இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் நமது மதரசா நூருல் ஹுதாவின் மாணவ மாணவிகளால் ஆண்டுதோறும் ஒரு தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தப்படுவதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் ஒரு பட்டிமன்றம் உங்கள் முன் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் தலைப்பு: மனிதநேயம் வாழ்கிறதா விழுகிறதா? ஒரு மனிதனுக்கு, குறிப்பாக முஃமின்களுக்கு 2 கடமைகள் உண்டு. ஒன்று ஹுகூகுல்லாஹ், படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மற்றொன்று ஹுகூகுல் இபாத், படைப்பினங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாவுக்கு வர்றது, இல்லைன்னா வருஷத்துல 2 பெருநாள் தொழுவது, 27க்கு வர்றதுன்னு ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது நிறைவேற்றிடுறோம். ஆனா படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம யோசிச்சு கூட பாக்குறது இல்லை. அந்த அளவுக்கு நாம ரொம்ப பிஸி. ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னாராம். அப்படியா, என்ன செய்வீங்கன்னு கேட்டதற்கு உடனே என்னோட 2 கண்ணையும் இறுக்கமா பொத்திக்குவேன்னு சொன்னாராம். சில சமயம் பிறருக்கு உதவுறதா நினைச்சு உபத்திரவம் செஞ்சு விடுவதும் உண்டு. அப்படித்தான் ஒருத்தன் பைக்கில் வேகமா போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி ஒரு வேன் போகுது. அதுல இருந்து ஒரு பார்சல் திடீர்னு கீழே விழுந்தது. அடடா, கவனிக்காம போறவன் பரிதாபப்பட்டு அந்த பார்சல் எடுத்து பைக்கில் வச்சுக்கின்னு வேகமா அந்த வேனை ஃபாலோ பண்ணான். கொஞ்ச தூரம் போய் இன்னொரு பார்சலும் கீழே விழுந்தது. அதையும் எடுத்து பைக்கில் வச்சுக்கின்னு வேகமா வந்தான். 25 இடத்துல ஒவ்வொரு பார்சலா விழுந்தது. எல்லா பார்சலையும் எடுத்து வச்சுக்கின்னு அந்த வேனை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து வண்டியை நிறுத்தினான். ஏங்க, என்னங்க, ஏகப்பட்ட பார்சலை விட்டுட்டு போறீங்க? ஏதோ நான் நல்லவனா இருக்கவே கீழே விழுந்த பார்சல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், இல்லைன்னா இன்னும் ஆயிருக்கும் என்று அப்பாவித்தனமா சொன்னான். அதுக்கு அந்த வேன்காரன், நான் ஒவ்வொரு கடைக்கா பேப்பர் பார்சல் போட்டுட்டு வந்தேன், அதை ஏங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டானா. இப்ப இந்த உதவியை யார் கேட்டாங்க? இன்னைக்கு உதவியும் மனித நேயமும் இப்படித்தான் இருக்கு. இதை மையமா வச்சுதான் நம்ம மதரசா நூருல் ஹுதாவின் மாணவ செல்வங்கள் மனித நேயம் வாழ்கிறதே என்ற ஒரு அணியும்
மனிதநேயம் வீழ்கிறது என்று மற்றொரு அணியும் மோத வராங்க. அவங்கள முதல்ல மோத விடும், பிறகு நாம ஒரு முடிவுக்கு வருவோம். முதலில் மனிதநேயம் வாழ்கிறதே என்று எடுத்தது பாட வருகிறார் நம்ம சகோதரர் ஷரீப் பாஷா அவர்கள். வராரு, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்றைய உலகில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்றால் வாழ்கிறது என்பதுதான் உண்மையான தெளிந்த சிந்தனை உடையவர்களின் பதிலாக இருக்கிறது. ஆமா ஆமா, மனிதநேயம் ரொம்ப வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆமா, இப்படி சொல்லலனா நமக்கு தெரிந்த சிந்தனை இல்லைன்னு இவர் நம்மளையே சொல்லிடுவாரு. ஆமாம் நடுவர் அவர்களே. இந்த ஆமா எதுக்கு? நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே அதுக்கு. உலகளவில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் டே, உலக மனிதநேய தினமாக கொண்டாடப்படுகிறது. நெற்கதிர்கள் விளையும் காலத்தில் கதிர்களுக்கிடையில் கலைகள் இருப்பது போல அக்காலம் முதல் இந்த நவீன காலம் வரை கலைகளை போன்று மனிதநேயத்திற்கு எதிரான சில காரியங்கள் நிகழ்ந்தாலும் மனிதநேயம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகில் மானுடம் இருக்கும் வரை மனிதநேயமும் இருந்து கொண்டே இருக்கும். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜாதி, மதம், நிறம், மொழி என்று வேறுபாடு இல்லாமல் தனக்கு தேவையான பொருட்களை கூட கொடுத்துதவி துயர் துடைத்தார்களே, இது மனிதநேயம் வாழ்கிறது என்பதற்கான அடையாளம் இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பேரலையில் சிக்கி உயிரிழந்த போது அவர்களை ஏற்று அடக்கம் செய்தார்களே, இது மனிதநேயம் வாழ்கிறது என்பதற்கான சான்று இல்லையா? குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போதும், காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் உலகின் பல பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி உதவி செய்தார்களே, இதுவெல்லாம் மனிதநேயம் வாழ்கிறது என்பதற்கான அத்தாட்சி இல்லையா? நடுவர் அவர்களே, மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்று குழந்தைங்க கிட்ட கேட்டா கூட தெளிவாக மனிதநேயம் வாழ்கிறது என்றுதான் சொல்லும். ஆமா, குழந்தைகளை யாரு பார்த்தாலும் சிரித்து விளையாடுவாங்க, தூக்கி கொஞ்சுவாங்க, சாக்லேட் வாங்கி தருவாங்க. அதனால மனிதநேயம் வாழ்கிறது என்றுதான் சொல்லும். ஆமாம் நடுவர் அவர்களே, பச்சை பிள்ளைங்க எப்பயுமே மாத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, உங்களை பார்த்தாலும் குழந்தை மாதிரி தான் இருக்கிறீங்க. நீங்களும் மாத்தி சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறோம். எங்க நம்பிக்கை வீணாக்கிறாதுங்க. எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனித நேயத்தால் தான் மனித இனத்துக்கு மரியாதை. இந்த மனித நேயம் தான் அடுத்தவர்களின் துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்க வைக்கிறது. மனித நேயம் இருந்தால் தான் மானுடம் தழைக்கும். மனித நேயத்தோடு வாழ்பவன் தான் மனிதன். மனித நேயமே இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவமே இல்லாமல் வாழ்பவர்கள் கால்நடைகளுக்கு சமம். அதற்குத்தான் தான் தேவை நிறைவேறினால் போதும் என்ற ஆசை உண்டு. சில சமயத்துல அந்த மிருகங்கள் கூட சக உயிரினங்களுக்கு உதவி செய்தது பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மனிதர்கள் தரம் தாழ்ந்து விடவில்லை. இன்னும் மனித நேயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ரோட்ல ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறான், ஓடி சென்று அவனை தூக்கி துடைத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றோமே, இது மனித நேயம் இல்லையா? இல்ல எதிரணியில் இருப்பவர்கள் இந்த காரியத்தை கூட செய்ய மாட்டாங்களா? அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு மனித நேயம் இல்லாமல் போயிட்டதா? பேச வந்துட்டாங்க மனித நேயம் வீழ்கிறதுன்னு. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பார்கள். மஞ்சள் காமாலைக்காரனுக்கு காண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? அது போல எதிரணியினர் வீழ்கிறது வீழ்கிறது என்று தான் பிடிச்ச முதலுக்கு 3 காலன்னு பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, வாதத்திற்கு மருந்துண்டு, பிடிவாதத்திற்கு மருந்தே இல்ல. நீங்கள் தான் பக்குவமா உங்களுக்கு மனிதநேயம் வாழ்கிறது என்று புரிய வைக்கணும். மனிதநேயத்திற்கு ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மனிதநேயத்தை இஸ்லாம் தான் அடையாளம் காட்டியது. சத்தியம் செத்து நாம் வாழ்வதை விட நாம் செத்து சத்தியம் வாழ்வதே மேல் என்ற வீர பரம்பரையில் வந்த நம் இடத்தில் எப்படி மனிதநேயம் இல்லாமல் போகும்? எனவே நடுவர் அவர்களே, எதிரணியினர் சொல்றதெல்லாம் பார்க்காதீங்க. இங்க அமர்ந்திருக்கும் பெருமக்கள் எல்லாம் நம்ம சைடு தான் எல்லாரும் மனிதநேயம் வாழ்கிறது என்றுதான் சொல்றாங்க. அதே
மாஷா அல்லாஹ், என்ன அருமையான பேச்சு. எங்க வந்து யார்கிட்ட மனிதநேயம் வீழ்கிறது என்று சொல்றீங்க என்று வெளுத்து வாங்கிட்டாரு. 2004 சுனாமி ஏற்பட்ட போதும் நாட்டின் பல பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் ஓடி வந்து உதவி செய்தார்களே. 2015 சென்னையை தாக்கிய பெருவெள்ளம் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்கள் வந்து குவிந்தது. அனைத்திற்கும் குறிப்பாக அந்த வெள்ளத்திலும் வீடு வீடாக சென்று உணவுப் பொட்டலங்களையும் பால், பிஸ்கெட், தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொடுத்தார்களே. அனைத்திற்கும் உச்சபட்சமாக அனைவரும் தங்குவதற்கு தொழுகை நடக்கும் பள்ளிவாசலை தந்தார்களே. இதுவெல்லாம் மனிதநேயம் வாழ்கிறது என்பதை உணர்த்தவில்லையா? இன்று கசட்டி மேனிக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு போயிருக்காரு. அங்க பாருங்க, பாவம் அவங்க எதிரணியினர் எதையோ பறிக்கிறது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு அவங்களையும் மோத விட்டு பார்ப்போம். என்னதான் சொல்றாங்க, நாம தான் கொஞ்சம் கேட்போமே. மனிதநேயம் வீழ்கிறதே என்று வாதாடுவதற்காக வருகிறார் தம் அன்பு சகோதரர் அசாருதீன். வராரு, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது. வணங்குவதற்கு சிரசையும் வாழ்த்துவதற்கு வாயையும் வழங்கிய வல்லவனான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஈருலக சர்தார் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மீதும் வல்லவனின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் பொழிவதாக என்று துஆ செய்தவனாகவும் ஆரம்பம் செய்கிறேன். நமது மദ്രസാவின் ஆண்டு விழாவில் திரளாக கலந்து எங்களுக்காக துஆ செய்ய வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு நடுநாயகமாக அமர்ந்து கடைசியில் நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கும் நடுநிலையான நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போயிருக்காரு. அவோ எங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு போயிருக்காரு. இந்த உலகத்துல மனிதநேயம் வாழ்கிறதா, இத நாம் எல்லாம் நம்பணுமா? என்ன ஒரு காமெடி! இதை 2017 சிறந்த ஜோக்காக தேர்ந்தெடுத்து அவார்டே கொடுக்கலாம். இவர் சொன்னாரு, இன்று உலக அளவில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி மனிதநேய தினமாக கொண்டாடப்படுகிறதாம். இது ஒன்னே போதும் மனிதநேயம் வீழ்கிறது என்பதற்கு. இன்று மனிதநேயத்தின் அவசியத்தை சொல்வதற்கு மனிதநேய மாநாடுகள் தேவைப்படுகிறது. இல்லையே, வருடத்திற்கு ஒரு முறை சர்வதேச மனித தினத்தின் மூலம் மனிதநேயம் என்று ஒன்று உள்ளது என்று சொல்வதற்கு ஒரு நினைவூட்டல் தேவைப்படுகிறது. ஏன் மனிதநேயம் என்பது இயற்கையாக அல்லாஹ் தந்துள்ள ஒரு உணர்வு. இந்த உணர்வுகளற்ற மிருகங்களாகி போய்விட்டதா இந்த மனித சமூகம்? மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் மனிதநேயம் எப்படி இருக்கிறது தெரியுங்களா? ஒரு பெண் பழக்கூடிய தலையில வச்சுக்கின்னு போனாலாம். பின்னாடியே ஒருத்தன் வந்து கூடையிலிருந்து ஒரு பழத்தை தெரியாத எடுத்துக்கொண்டான். அவனுக்கு பின்னாடியே இன்னொருத்தன் வந்தான். அவன், ஐயா பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்க என்று கேட்டான். உடனே இவன் கையில வச்சிருந்தான் அந்த ஒரு பழத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தர் கேட்டாரா, நீ திருடுன, அவன் பசிக்குதுன்னு கேட்ட உடனே குட்டுட்டியே என்று கேட்டதற்கு, எல்லாம் நன்மைக்கு தான் என்று சொன்னானா. என்னது, திருடுல கூட நன்மை இருக்கா என்று கேட்டதற்கு அவன் சொன்னானா, ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை, ஒரு தீமை செஞ்சா ஒரே தீமை தான், 10ல் 1 போக மீதி 9 லாபம் தானே என்றானா. அது போலதான் இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து புடுங்கி இன்னும் ஒருத்தங்கிட்ட கொடுப்பதுதான் மனிதநேயமாகி போச்சு. இன்றைய அரசியல்வாதிகள் கொடுக்கும் இலவசங்கள் மாதிரி. நடுவர் அவர்களே, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இன்றைக்கு நடக்கும் திருமணங்களை பார்த்த மனிதநேயம் வாழ்கிறது என்று சொல்ல முடியுமா? இதுல என்ன யோசிச்சு சொல்றது? மனிதநேயம் சாகிறது, வீழ்கிறது என்று யோசிக்காமலே சொல்லலாம். பாவம் பெண்ணுடைய தந்தை கல்யாண வீட்டுல எல்லாரும் புது துணியை கட்டிக்கிட்டு குதூகலமா சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துல கையில ஒரு மஞ்சள் பைய கக்கத்துல வச்சுக்கின்னு ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கும் இங்கும் நிம்மதி இல்லாம என்ன ஆகுமோ என்ற பதட்டத்திலேயே சுற்றி கொண்டு இருப்பது யாருன்னு கேட்டா எல்லாரும் பட்டுன்னு சொல்றாங்க அது பெண்ணுடைய தந்தை தான் என்று. இதெல்லாம் பார்த்தா யாராவது மனிதநேய வாழ்கிறது என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் இருக்கட்டுங்க, சில பேர் சாயங்காலத்துல பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா உடனே கிளம்பிடுவாங்க நான் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. பொண்ணு பார்க்க பெண் வீட்டுக்கு போய் அவங்க செஞ்சு வச்சுக்கிற பலகாரம்லாம் தின்னு தொலைச்சிட்டு சரி நாங்க போய் போன் போடுறோம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்த பிறகு ஒரு 10 பைசா கால் பண்ணி பொண்ணு பிடிக்கலன்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. இப்படியே ஒரு 100 பொண்ணையாவது பாத்துருவாங்க. கடைசியா 101வது ஒரு பொண்ணு மாட்டுவா. மாமியாரையும் நாத்தனாரையும் வாட்டி வதைக்க
இப்படியே எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் மனிதநேய வீழ்கிறது என்பதற்கு. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இது நவீன காலம். அவனுக்கு தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல போய் மனிதநேய வாழ்கிறதுன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. ஏதோ எதிரையர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது என்னன்னு நான் என் வாயால சொல்லக்கூடாது. எனவே இன்றைய காலத்தில் மனிதநேயம் வாழவில்லை, வீழ்கிறதே என்ற அருமையான தீர்ப்பினை தாருங்கள் என்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ், என்ன அருமை! இந்த காலத்துல போய் மனித நேயமாவது கத்திருக்காயாவது என்று அழகா பேசினாரு. ஒருத்தன் படு கஞ்ச எச்ச கையில கூட ஈய ஓட்ட மாட்டான். அப்படிப்பட்டவன் அவன் ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனை விருந்து கழிச்சு கோழி கறிக்கிறோமா, அதுவும் நாட்டுக்கோழி விருந்து கொடுத்தானா. பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினானா. அதற்காக நல்லா இல்லாம இருக்கும், உங்க வீட்டு கோழி தானே சொன்னானா. இன்னைக்கு மனிதநேயம் இப்படித்தான் இருக்குதுன்னு ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்காரு. சரி, எதிர நின்று அது என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். மனிதநேயம் வாழ்கிறது என்று வாதாடுவதற்காக வருகிறார் நம்ம அன்பு சகோதரி தாலிலா பானு. வராங்க, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பாசமிகு தாய்மார்களே, எங்களுக்காகவே தீர்ப்பு சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் மீதமான நடுவர்களே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். நீங்க அதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். என்ன இது ரொம்ப போச்சு. சரி கேளுங்க, தெரிஞ்சா பதில் சொல்றேன். நடுவர்களே, உங்களுக்கு மனிதநேயம் இருக்குதா இல்லையா? என்னடா இது ஏடா கூடமான கேள்வியா இருக்குது. மனிதநேயம் இருக்குது, இதுல எந்த சந்தேகமும் இல்லையே. ஓஹோ, இல்ல. மாற்று கருத்து இல்லையே. ஆஹா, இல்லவே இல்ல. நடுவர்களே, இந்த கேள்விய யார்கிட்ட கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது? கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்லுவாங்கன்னு புரியுது. எல்லாருக்கும் மனிதநேயம் இருக்குதுன்னு இது புரியுது. நடுவர்களே, மனிதநேயம் வாழ்கிறது வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்துல மனிதநேயத்தை வளர்த்தது மட்டுமல்ல, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதற்கும் எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் வயிறு நரம்ப உண்டால் நீ உண்மையான முஃமின் இல்லை என்று சொன்னார்களே மனிதநேய மாண்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பிறகும் மனிதநேயம் வீழ்கிறது என்று சொல்வதற்கு எதிரணியினருக்கு எப்படி தைரியம் வந்தது தெரியவில்லையே. இதே அடிப்படையில் தான் சஹாபாக்களை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். கரடு முரடான மக்களை மனிதநேய பாதுகாவலர்களாக உருவாக்கவில்லையா? ஒரு ஆட்டுத்தலை 7 வீடுகளை சுற்றி வந்தது. உயிர் பிரிய நேரத்தில் கூட தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து தண்ணீர் கொடுக்க சொன்னார்களே. தன் குடும்பத்திற்கு உணவில்லை, குழந்தைக்கு இருந்த உணவை விளக்கை அணைத்து விருந்தாளிகளுக்கு கொடுத்தார்களே. இந்த பரம்பரையில் வந்த இந்த சமுதாயம் பிறகு எப்படி மனிதநேயம் வீழ்வதை சகித்துக் கொள்ளும்? அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளை எல்லாம் பார்த்து குந்தும கைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறானே. எதனால தெரியுமா? அடுத்த வாக்கியத்தில் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக, அவர்களுக்கு பலனளிப்பதற்காக, அவர்களுக்கு பிரயோஜனம் தருவதற்காக, அவர்களுக்கு சேவை செய்வதற்காக என்று சொல்கிறானே. நாம் யோசிக்க வேண்டாமா? அடுத்தவர்களுடன் மனிதநேயத்தில் நடந்து கொண்டால்தான் நாம் சிறந்தவர் என்ற அந்தஸ்தை தர முடியும். இதைத்தான் விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், யார் மக்களுக்கு பலனளித்து வாழ்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்களே. இப்போது சொல்லுங்க, இதை எல்லாரும் இந்த நம்மிடத்தில் மனிதநேயம் வாழுமா வீழுமா? எவனோ கூடையில இருந்து பழக்க திருடினானா, அத பின்னால வந்தவன் பசிக்குதுன்னு கேட்டானா, உடனே தர்மம் பண்ணிட்டு 10ல 1 போனா மீதி 9 இருக்குல்ல, அது நமக்கு மிச்சம்னு சொன்னானா. இது எங்கேயோ நடந்த மாதிரி தெரியல. எதிரணியில இருக்கிறவங்க மூஞ்ச பார்த்தா இவங்க தாக்க செஞ்சிருப்பாங்களோன்னு தோணுது.
ஆமா, அவன் முகத்தையும் முழிக்கிற மொழியையும் பார்த்தா உண்மையாத்தான் இருக்குமோன்னு நினைக்க தோணுது. பாசத்திற்குரிய எதிராளியில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, நாட்டுல உங்களை மாதிரி 4 பேர் மனிதநேயமே இல்லாம இருக்கத்தான் செய்வாங்க. எதை எடுத்தாலும் 1-2 அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் உங்களை மாதிரியே எடப்பற்ற கூடாது. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இவ்வளவு நேரமாக நாங்க சொன்ன விளக்கத்தை தெளிவாக கேட்டுக்கொண்ட நடுவர் அவர்களே, நீங்க எங்க அன்னைக்குத்தான் தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் மற்றவங்களுக்கு, குறிப்பாக எதிரன்ல வந்து வாயை கொண்டு மாட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் குதர்க்கவாதிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், மனிதநேயம் அது ஈமானுடன் கலந்தது, அது வீழாது. அதை வளர்ப்பதற்கு எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழியை காட்டிவிட்டு சென்றுள்ளார்கள். மனிதநேயத்தோடு தங்கள் வாழ்க்கையை கழித்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நம் கண்முன்னே தெளிவாக இருக்கிறது. எனவே நடுவர்களே, மனிதநேயம் வாழ்கிறதா வாழ்கிறதா என நல்லதொரு தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். என்ன ஒரு தெளிவான பேச்சு! மனிதநேயம் வாழ்கிறது, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரம் காட்டினாங்க. மனிதர்களுக்கு பலனளிப்பவர் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று ஆதாரத்தோடு பேசினாங்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார் உழைக்கப்படும். இது வள்ளுவர் சொன்னது. பிறருக்கு உதவி செய்து வாழ்பவன் தான் உண்மையில் உயிர் வாழ்பவன். உதவாக்கரை இருக்கிறானே, அவன் செத்த பிணத்திற்கு சமம். பிணம்தான் யாருக்கும் உதவி செய்யாது என்று அழகா பேசுறாங்க. அடுத்து வராங்க கடைசி பேச்சாளர் பரக்கத்தின் அவங்க வாங்க. அதற்கு பிறகு தீர்ப்பு இருக்குது, காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நீதிக்கு பெயர் போன நடுவர்களே, இன்றைய நவீன காலத்தில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்றால் வீழ்கிறது, வீழ்கிறது, வீழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்கள் அணியினர் மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் உட்பட அனைவரின் கருத்தும் இதுதான். இதை மையப்படுத்தி சில தகவல்களை இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு மனிதநேயம் என்பது வெறும் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் உள்ள ஒரு விஷயமா மாறி போனதை நாம பாக்குறோம். எழுத்துலயே பேசலையும் தான் மனிதநேயம் இருக்குதே தவிர வாழ்க்கையில இல்ல என்பதை நான் அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறேன். எதிரணியினர் மேடையில வந்து நின்னுக்குன்னு சர்வே எடுக்கிறாங்க. இங்க இருக்கிற யார கேட்டாலும் மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்வாங்களாம். இங்க இருக்கிறவங்க மட்டுமல்ல, உலகத்துல யார்கிட்ட போய் கேட்டாலும் மனிதநேயம் இருக்குதுன்னு தான் சொல்வாங்க. ஆனா மனிதநேயத்தோடு நடந்து கொள்றவங்க குறைவிலே மிக குறைவு. இந்த காலத்துல மனிதர்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு வாழறத நாம பாக்குறோம். பணம் சம்பாதிக்கணும், வசதியா வாழணும், அதற்காக எவரை எச்செடு கேட்டாலும் பரவாயில்லை, அவருடைய உரிமையை பறிச்சாலும் பரவாயில்லை, ஆனா நான் மட்டும் சந்தோஷமா வாழணும் என்ற சுயநல சிந்தனையிலே இருக்கிறதுனால பிறருடைய நலனை பார்க்கறது இல்ல, பிறர் உரிமை மதிக்கிறது இல்ல, பிறர் பாதிக்கப்படுறத பத்தி யோசிக்கிறது இல்ல. என்னப்பா இப்படி பண்ணிட்டியே, உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே என்று கேட்டா, இதையெல்லாம் பார்த்த வாழ முடியுமா, இதையெல்லாம் கவனிச்சா பொழைக்க முடியுமா என்று கேட்கிற மனிதர்கள் தான் உலகில் அதிகம் என்பதை நடுவர்கள் நன்றாக குறித்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாத்துலயும் சுயநலம் அதிகமாகிவிட்ட இந்த காலத்துல மனிதனையும் வாழுதுன்னு சொன்னா இது காதல பூ சுத்துற வேலை. இதை யாரும் நம்பவும் மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. இப்ப நான் சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். அதை வச்சியே மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளலாம். ஒரு தடவை ஒரு பஸ்ல வயது முதிர்ந்த ஒரு மனிதர், அவர் இறங்க வேண்டிய இடம் தெரியாம உட்கார்ந்து கொண்டே இருந்துட்டார். அந்த ஸ்டாப்ல எல்லாரும் இறங்கிய பிறகு பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அப்பதான் அந்த முதியவருக்கு உஷார் வருது. உடனே கண்டக்டர் கிட்ட போய் சொல்றாரு. கண்டக்டரு நீ போய் டிரைவர் கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. அந்த முதியவர் டிரைவர் கிட்ட போனா டிரைவர் அந்த முதியவரை திட்டினாரு. அவ்வளவு திட்டியும் பஸ்ஸை நிறுத்தாம அடுத்த ஸ்டாப்ல தான் வண்டியை நிறுத்தினாங்க. அந்த கண்டக்டருக்கு மனிதநேயம் மனிதாபிமானம் கொஞ்சமாவது இருந்திருந்தா உடனே விசாரிச்சு வண்டியை நிப்பாட்டி இருப்பாரு. டிரைவர் கிட்ட போக சொல்லி இருக்க மாட்டாரு. சரி, டிரைவருக்காவது கொஞ்சமாவது நெஞ்சில இறக்கம் இருந்திருந்தா
இருந்தா நமக்கும் முதுமை வரும். அந்த சமயத்துல இது மாதிரி நடந்தா எப்படி நம் மனசு துடிக்கும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருந்தா அவர் வண்டியை உடனே நிப்பாட்டி இருப்பாரு. ஆனா இங்கதான் மனிதநேயம் வீழ்ந்து கொண்டே வருகிறது. பிறகு எப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? அது மட்டுமல்ல நடுவரவர்களே, இன்னைக்கு எங்க திரும்பினாலும் மனிதநேயம் வீழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பல மருத்துவர்கள் அவர்கள் பணத்தை தான் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றனர். ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவனிடம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இப்போது கேட்கிற மனிதநேயம் எங்கே போய் செத்து தொலைந்தது? ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்றாரு, நீங்க ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிடலாம். அதுக்கு பேஷண்ட் கேட்கிறார், என்ன டாக்டர் பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காதா? அப்படித்தான் ஒரு டாக்டரும் பேஷண்ட் பேசிக்கிறாங்க. பேஷண்ட் கேக்குறாரு, சார் நான் தான் பொழைக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, பிறகு ஏன் சார் ஆபரேஷன்? அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, நான் பொழைக்க வேண்டாமா, அதுக்கு தான். இன்னும் சில மருத்துவமனைகள் பிணத்தை வைத்துக் கொண்டு பணத்தை பறிக்கிறார்கள். இப்போது சொல்லுங்க, மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா? அது போலதான் சில வழக்கறிஞர்களின் நிலையும். ஒரு குற்றவாளியை நிரபராதி ஆக்குவதற்கும் ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்குவதற்கும் வாதாடுகிறார்களே. இதில் யாரோ ஒருவர் குற்றவாளிக்காக வாதாடுகிறாரே, அவர் குற்றவாளி இல்லையா? அவர் மனிதநேயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பணத்திற்காக வாதாடவில்லையா? இப்படி அனைத்து துறைகளிலும் எத்தனையோ நிகழ்வுகளை கூற முடியும் மனிதநேயம் வீழ்கிறது என்பதற்கு. நடுவர் அவர்களே, நீங்க எப்பவுமே நியாயவான், எப்பவுமே சத்தியத்திற்கு துணை நிற்பவங்க. அதனால நான் மேலே எவ்வளவோ உதாரணங்களை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நல்ல பகுத்தறிவாளி. நான் கூறியவரை நன்றாக பகுத்து பார்த்து மனிதநேயம் வீழ்கிறதே வீழ்கிறதே என்ற முத்தான தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், இரண்டு அணியினரும் நல்லா அழகா பேசுறாங்க. ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க. வாழ்கிறது என்ற அணியினர் சொன்னாங்க மனிதநேயம் சுயநலம். இன்றைக்கு எத்தனையோ சமுதாய அமைப்புகள் தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் தன்னாலம் பார்க்காமல் சமுதாயத்திற்காக உழைக்கிறாங்க. 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது பிறருக்கு உதவி செய்ய போய் தன் உயிரையே ஒரு இளைஞர் தியாகம் செய்தார். அந்த அளவிற்கு மனித நேயத்தில் வாழ்கின்றனர் என்றெல்லாம் ரொம்ப அழகா பேசுறாங்க. வீழ்கிறது என்ற அணியினரும் அவங்க பங்குக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. மனிதர்களிடம் சுயநலம் அதிகமாகி பிறர் பொருளை அபகரித்து வாழ்க்கை நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுத்தா சில விஷமிகள் அந்த பொருட்களை சூறையாடுவதும் நிவாரண பொருட்களில் கையாடல் செய்வதிலும் ஈடுபடுறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொன்னாங்க. நாம நடுநிலையாக யோசிச்சு பார்த்தா சில விஷயங்கள் மனிதநேயை பற்றி பேசுபவர்களை சிந்திக்க வைக்கிறது. அதில் ஒன்று சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் 2013ஆம் ஆண்டு 3 மாதங்களில் பல்வேறு இடங்களில் சாலை விபத்தில் சிக்கியவர்கள், பொது இடங்களில் நெஞ்சுவலி போன்ற காரணங்களால் உடல்நலக் குறைவுக்கு ஆளானோர் குறித்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை அந்நிறுவனம் நடத்தியது. அதற்காக அந்த நிறுவனம் 3 மாதங்களில் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தவர்களின் பட்டியலை திரட்டியது. அதில் பல லட்சம் மக்கள் வாழும் சென்னை மாநகரத்தில் உயிருக்கு போராடக்கூடியவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தவர்கள் 3 மாதங்களில் வெறும் 33 நபர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் பிறர் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நான் மட்டும் பழைச்சா போதும் என்ற நோக்கத்தில் கண்டும் காணாமல் இருந்தவர்கள். ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்த சிலர் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் மிதந்தவராக ஒரு நபர் அந்த வாகனத்தை இடைமறித்து உதவி கேட்கின்றனர். அவர்கள் காரை நிறுத்தி உதவி செய்கின்றனர். அவர் தான் கோவில்பட்டி அருகில் சாத்தனூர் என்றும் தான் ஒரு வழக்கறிஞர் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டு நானும் எனது நண்பரும் மாருதி காரில் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த லாரி மோதி தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமுற்றதாகவும் கூறினார். இதற்கு பிறகு அவர் சொன்ன விஷயம்தான் நம்ம யோசிக்க வைக்கிறது. லாரி அடித்து தூக்கி வீசப்பட்ட நாங்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தவர்களாக இங்கு 15 நிமிடத்திற்கு மேலாக எங்களை கடந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் நிறுத்த சொல்லி உதவி கேட்டு பார்த்து விட்டோம். ஒருவர் கூட உதவ முன் வரவில்லை. 108க்கு தகவல் கொடுத்தால் அவர்களும் வருவதற்கு தாமதமாகும் என்று
சொல்லிவிட்டனர். ஒருவர் விபத்துக்குள்ளாகி அந்த வழியே சென்று ஒருவரும் உதவ முன்வரவில்லை எனில் மனிதநேயம் எங்கு வாழ்கிறது என்ற கேள்வி இயற்கையாகவே நம் உள்ளத்தில் எழுகிறது. இந்த நிலை தொடருவதால் தான் 3 மாதங்களாக வலைவீசி தேடியும் 33 நபர்கள் மட்டுமே மனிதநேய சிந்தனை உள்ளவர்களாக கிடைத்துள்ளனர். மனிதநேய பணியை ஒருவர் செய்வது என்பது அரிதிலும் அரிதாக வருகிறது. அதனால்தான் அத்தகையவர்களை அதிசய பிறவிகளை பார்ப்பது போல இந்த சமுதாயம் பார்க்கிறது. மனிதநேயம் என்று ஒன்று மிகவும் மோசமான நிலையை அடைந்து மழுங்கி வருகிறது. இந்நிலை தொடருமையானால் மனிதநேயம் என்றால் என்ன, அது கிலோ என்ன விலை, எந்த கடையில் கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மனிதநேயம் ஒரு பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் மனிதநேயம் வீழ்கிறது என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டுனே